வணக்கம். இன்றைக்கி வீடியோ எடுக்கிறதுக்கு ஆளே இல்லை. அதனால தான் நானே கையில் வச்சுட்டு ஃபஸ்ட் டைம் பண்ணி பார்க்க போகிறேன். வீடியோ மேக்கிங் நார்மலாக தான் இருக்கும். ஆனால் கண்டென்ட் ஈஸியான கண்டென்ட் எப்படி செய்கிறதுன்னு தான். இப்போ சில்லி சிக்கன்லேருந்து சிக்கன் மஞ்சூரியனுக்கு எப்படி மாற்றுறது அப்படிங்கிறது தான் இன்றைக்கி வீடியோ. இன்றைக்கி நான் என்ன எடுத்திருக்கேன்னு பாருங்கள். வெங்காயம் எடுத்திருக்கேன், குடமிளகாய் எடுத்திருக்கேன், அப்புறம் சில்லி சிக்கன், அப்புறம் கொஞ்சம் சின்ன சின்னதாக கார்லிக் பூண்டு எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் இங்கே பார்த்துட்டிங்கன்னா மஞ்சூரியனோட ஸ்பெஷல் இன்க்ரீடியண்ட் சுகர் எடுத்திருக்கேன். அப்புறம் இங்கே சோயா சாஸ் எடுத்திருக்கேன், அப்புறம் டொமேட்டோ சாஸ் எடுத்திருக்கேன். இதெல்லாம் ஒட்டுக்காக போட்டு இது பண்ணுறது தான் சிக்கன் மஞ்சூரியன். எப்படி சில்லி சிக்கன்லேருந்து இது பண்ண போகிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். சோயா சாஸ் சேர்த்துறனால இந்த வெங்காயம் குடமிளகாக்கெல்லாம் தனியாக உப்பு சேர்த்த தேவையில்லை. இந்த சில்லி சிக்கன்லேயும் உப்பு ஆல்ரெடி இருக்குது. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஆயில் ஃபஸ்ட்டு ஊற்றிக்கோங்க. இந்த ஆயிலுக்கு பதிலாக நீங்கள் பட்டர் அந்த மாதிரி எதாவது சேர்த்துக்கலாம். ஆயில் ஹீட் ஆனதும் நம்ம எடுத்து வச்சுருக்க குடமிளகா, கார்லிக்கு, அப்புறம் வெங்காயம் இதெல்லாம் போட்டுக்கோங்க. இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க சாஸ் இருக்கு இல்லையா, இந்த சாஸ் எல்லாம் லைனாக கொட்டிக்கோங்க. டொமேட்டோ சாஸ் ஃபஸ்ட்டு நான் போடுறேன். கொஞ்சமாக சோயா சாஸ், டொமேட்டோ சாஸும் சோயா சாஸும் போட்டாச்சு. இதை நல்லா கிண்டிக்கோங்க. இப்போ எடுத்து வச்சுருக்க சிக்கன் போட்டுக்கோங்க. சிக்கன் போட்டுட்டு இதை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இந்த டொமேட்டோ சாஸெல்லாம் நல்லா கோட் ஆகிற மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா கோட்டாக இருக்குது. இதோட நீங்கள் ஹனி இல்லைன்னா சுகர் சேர்க்கலாம். நான் இன்றைக்கி சுகர் தான் சேர்க்க போகிறேன். சில பேர் இதில் கார்ன்ஃப்ளவரும் தண்ணியை வாட்டர் மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் செமி கிரேவி மாதிரி பண்ணுவாங்க. நான் அந்த மாதிரி பண்ணல, ட்ரை மஞ்சூரியனாக பண்ணுறேன். இப்போ ஃபைனல் டச்சாக நான் கொஞ்சமாக சுகர் ஆட் பண்ண போகிறேன். இல்லை எனக்கு ஸ்பைஸியாக வேணும்னா இதோட நீங்கள் திருப்பி சில்லி பவுடர், பெரி பெரி பவுடர் அந்த மாதிரி போட்டுட்டு சுகர் போடாமல் விட்டுருங்க. விவேக் பிரேமுக்கு இந்த சுகர் ஃப்ளேவர் இருந்தால் தான் பிடிக்கும் சிக்கன் மஞ்சூரியனில். அதனால் இந்த மாதிரி பண்ணியிருக்கோம். ட்ரை பண்ணி பாருங்கள். ஆல்ரெடி இன்றைக்கி எக் ரைஸ் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி எக் ரைஸுக்கு இது சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட போகிறோம். நான் ப்ளேட் பண்ணிடுறேன். ஆல்ரெடி எக் ரைஸ் பண்ணியாச்சு. இந்த எக் ரைஸோட லிங்க்கும் நான் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த எக் ரைஸுக்கு ஒரு பக்கா சைட் டிஷ்ஷாக இருக்கும் இந்த சிக்கன் மஞ்சூரியன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.